ரூத் என்ற ஒரு ஏழை பெண் தன் அம்மாவின் மோசமான நடத்தையை தாங்க முடியாமல் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறினாள். அவள் கையில் ஒரு சிறிய பை மற்றும் கொஞ்சம் பணம் மட்டுமே இருந்தது. தெருக்களில் அலைந்து திரிந்தபோது ஒரு பழைய வீட்டைக் கண்டாள். அந்த வீட்டின் ஜன்னலில் அறை வாடகைக்கு என்று எழுதப்பட்ட ஒரு பழைய போஸ்டர் இருந்தது. வீடு பழையதாகவும் அழுக்காகவும் இருந்தது. ஆனால் ரூத்துக்கு வேறு வழியில்லை. தைரியத்தை வரவழைத்து அவள் கதவை தட்டினாள். முதலில் யாரும் கதவை திறக்கவில்லை. ஆனால் சிறிது நேரம் கழித்து டான் பிரான்சிஸ்கோ என்ற முதியவர் கதவை திறந்தார். அவருடைய உடைகள் அழுக்காகவும் தலைமுடி களைந்தும் இருந்தது. ரூத்துக்கு முதலில் பயம் தோன்றியது. ஆனால் வேறு இடமில்லாததால் அங்கே தங்க முடிவு செய்தாள். டான் பிரான்சிஸ்கோ அவளை அன்புடன் வரவேற்றார். என் பெயர் பிரான்சிஸ்கோ. இந்த வீடு என் குடும்பத்தின் சொத்து. அறைகளை வாடகைக்கு விட்டுதான் வாழ்கிறேன் என்று அவர் கூறினார். அவர்கள் ஒரு தூசி படிந்த அறைக்குச் சென்றனர். இது என் மூத்த மகனின் அறை. தூசி தட்ட எனக்கு வயது தடையாக இருக்கிறது என்று அவர் கூறினார். ரூத்துக்கு வேறு வழியில்லாததால் அந்த அறையில் தங்க ஒப்புக்கொண்டாள். வாடகை எவ்வளவு என்று கேட்டபோது, உன்னிடம் இருப்பதைக் கொடு என்று அவர் கூறினார். ரூத் கொஞ்சம் பணம் கொடுத்து 2 நாட்கள் அங்கே தங்க முடிவு செய்தாள். மறுநாள் டான் பிரான்சிஸ்கோ ரூத்திடம் ஒரு வேலைவாய்ப்பை பற்றி கூறினார். நான் தனியாக இருக்கிறேன். என் கண்களுக்கு பார்வை குறைவு. நடக்கவும் கஷ்டமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் ஒரு உதவியாளரை அமர்த்துவதாகச் சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யவில்லை. உன்னால் இந்த வீட்டை சுத்தம் செய்து சமைக்க முடியுமா? நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருவேன் என்று அவர் கூறினார். ரூத்துக்கு இது பெரிய வாய்ப்பாகத் தோன்றியது. அவள் உடனே ஒப்புக்கொண்டாள். முதலில் பெரிய வீட்டை சுத்தம் செய்வது ரூத்துக்கு கடினமாக இருந்தது. அவள் அறைகளையும் சமையலறையையும் சுத்தம் செய்யத் தொடங்கினாள். சமையலறையில் பழைய பாத்திரங்களும் கெட்டுப்போன உணவும் நிறைந்திருந்தன. அவள் கெட்டுப்போன பொருட்களை குப்பையில் போடத் தொடங்கிய போது டான் பிரான்சிஸ்கோ எதிர்த்தார். எல்லாமே உபயோகிக்கலாம் என்று அவர் கூறினார். இப்படி சிறிய வாக்குவாதங்கள் அவர்களுக்கு இடையே நடந்தாலும் அவர் ஒருபோதும் ரூத்தை அவமதிக்கவோ துன்புறுத்தவோ செய்யவில்லை. இது ரூத்துக்கு புதிய அனுபவமாக இருந்தது. ஏனெனில் அவள் வீட்டில் அவமானமும் அடியும் வாங்கியிருந்தாள். ரூத் கவனித்தாள். டான் பிரான்சிஸ்கோவின் பிள்ளைகள் ஒருபோதும் அவரை அழைப்பதில்லை. அவருடைய பிள்ளைகளின் பழைய பொருட்களை குப்பையில் போட முயன்றபோது, இது என் மகன் வந்து எடுத்துக்கொள்வான் என்று அவர் கூறுவார். ரூத்துக்கு வருத்தமாக இருந்தது. உங்கள் பிள்ளைகளை அழைப்பதில்லையா என்று ஒருமுறை அவள் கேட்டாள். அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். நான் அழைத்தால் தொந்தரவாகிவிடும் என்று அவர் வருத்தத்துடன் கூறினார். அவருக்கு பேர குழந்தைகள் இருந்தாலும் அவர்களை பல வருடங்களாக பார்க்கவில்லை என்றும் கூறினார். 1 மாதம் கழித்து டான் பிரான்சிஸ்கோ ரூத்துக்கு முதல் சம்பளத்தை கொடுத்தார். அது பெரிய தொகையில்லை என்றாலும் ரூத்துக்கு அது மகிழ்ச்சியாக இருந்தது. அவள் அந்த வீட்டில் தொடர்ந்து தங்க முடிவு செய்தாள். மதியம் அவள் டான் பிரான்சிஸ்கோவை முதியோர் மையத்துக்கு அழைத்துச் செல்வாள். அங்கு மற்ற முதியவர்கள் டிவி பார்ப்பது, விளையாடுவது போன்றவற்றில் ஈடுபடுவார்கள். ஆனால் அவருடைய அழுக்கான தோற்றம் காரணமாக மற்றவர்கள் அவருடன் அதிகம் பேசுவதில்லை என்று ரூத் கவனித்தாள். ஒருநாள் ரூத் டான் பிரான்சிஸ்கோவின் தலைமுடியையும் தாடியையும் வெட்டி அவருடைய உடைகளை சுத்தம் செய்தாள். அவர் புதுப்பொலிவுடன் மாறினார். அன்று முதியோர் மையத்தில் எல்லோரும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். உன் உதவியாளர் இந்த மாற்றத்துக்கு காரணமா என்று கேட்டார்கள். டான் பிரான்சிஸ்கோ ரூத்தை என் நண்பரின் மகள் என்று அறிமுகப்படுத்தினார். அன்று மற்ற முதியவர்கள் ரூத்திடம் தங்கள் வீடுகளையும் சுத்தம் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள். இப்படி ரூத் 3 வீடுகளில் வேலை செய்யத் தொடங்கினாள். அவளுடைய வருமானம் அதிகரித்தது. ஒரு நாள் டான் பிரான்சிஸ்கோ ரூத்திடம் ஓர் இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். அவர்கள் ஒரு அரசு அலுவலகத்துக்கு சென்றனர். அங்கு அவருக்கு ஒவ்வொரு 2 மாதங்களுக்கும் இலவச உணவுப் பொருட்கள் கிடைக்கும். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இந்த உதவி என் வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்று அவர் கூறினார். அவர் ஒரு கலைஞராக இருந்து ஓவியங்கள் வரைந்தவர் என்றும் ரூத்திடம் கூறினார். இந்த உரையாடல்கள் ரூத்துக்கு அவர் மீது மரியாதையை அதிகரித்தன. பல மாதங்கள் கழித்து டான் பிரான்சிஸ்கோவால்
ரூத்துக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போனது. என் பிள்ளைகள் பணம் அனுப்புவதை நிறுத்திவிட்டார்கள், உன்னை வேலைக்கு வைத்திருக்க முடியாது என்று வருத்தத்துடன் கூறினார். ரூத் அவரை ஆறுதல் படுத்தினாள். உங்களுக்காக இலவசமாக வேலை செய்வேன் என்று கூறினாள். ஆனால் மற்ற வீடுகளிலிருந்து வருமானமும் குறைவாகவே இருந்தது. அவள் வருத்தத்துடன் சமைக்கும்போது அரசு உணவை எப்படி நீண்ட நாட்கள் உபயோகிக்கலாம் என்று யோசித்தாள். ஒரு சனிக்கிழமை ரூத் உணவு எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது டான் பிரான்சிஸ்கோ தோட்டத்தில் நாற்காலியில் உறங்குவதைக் கண்டாள். அவரை அழைத்தபோது பதில் இல்லை. பயத்துடன் பரிசோதித்தபோது அவர் இறந்திருந்தார். ரூத்துக்கு பெரும் துக்கம் தோன்றியது. காவல்துறை அவளை சில நாட்கள் காவலில் வைத்தது. ஆனால் அவளுக்கு இறப்புடன் தொடர்பு இல்லை என்று தெரிந்தது. டான் பிரான்சிஸ்கோவின் பிள்ளைகளை அழைத்தபோது அவர்கள் சொத்து பற்றி மட்டுமே கேட்டார்கள். காவல்துறை ரூத்துக்கு ஒரு ஒளிப்பதிவை கேட்பித்தது. அதில் டான் பிரான்சிஸ்கோ கூறினார், ரூத், உன் சம்பளத்தை கொடுக்க முடியாமல் போனதற்கு மன்னிக்கவும். நான் இறக்கும்போது உனக்கு தகுதியானது கிடைக்கும். எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஏற்பாடு செய்துவிட்டேன். ரூத் அழுதாள். காவல்துறை அவளை விடுவித்த போது அவள் வங்கிக்கு ஓடினாள். அங்கு அவளுடைய கணக்கில் பெரிய தொகை இருந்தது. வங்கி மேலாளர் கூறினார், இது ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் இருந்து வந்தது. நீ பிரான்சிஸ்கோவின் ஒரே வாரிசு. ரூத் அதிர்ச்சியடைந்தாள். அது அவள் எதிர்பார்த்ததை விட பெரிய தொகையாக இருந்தது. அந்த ஒளிப்பதிவின் மறுபக்கத்தில் மற்றொரு செய்தி இருந்தது. ஒரு பழைய ரேடியோ வாங்கி அவள் அதை கேட்டாள். ரூத், இந்த பணத்தை என் பிள்ளைகளுக்காக சேமித்தேன். ஆனால் உன் அன்பையும் பராமரிப்பையும் பார்த்தபோது இதை உனக்கு கொடுக்க முடிவு செய்தேன். நீ என் மகளைப் போல, உன் இருப்பு என் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி கொடுத்தது என்று அவர் கூறினார். ரூத்தின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அந்த பணத்தை வைத்து ரூத் டான் பிரான்சிஸ்கோவின் வீட்டை வாங்கினாள். அவருடைய பிள்ளைகள் சொத்துக்காக போராடினாலும் அவள் வெற்றி பெற்றாள். அந்த வீட்டை புதுப்பித்து புறக்கணிக்கப்பட்ட முதியவர்களுக்காக ஒரு பராமரிப்பு மையமாக மாற்றினாள். அதற்கு டான் பிரான்சிஸ்கோவின் பெயரைச் சூட்டினாள். ரூத்தின் வாழ்க்கை மாறியது. அவளுடைய அன்பின் பலனை அனுபவித்தாள்.